So companies auditors report order 2020. So this is CARO 2020. CARO வந்து யாருக்கெல்லாம் applicable அப்படின்னு பார்த்தீங்கன்னா this company's auditors report order. This is applicable to every company. Okay, every company including ஒரு foreign companyக்கு கூட this is applicable. Okay, except அப்படின்னு சொல்லிட்டு சில விதிவிலக்குகள் கொடுத்துருக்காங்க. அதில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா you have this banking companies, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் செக்ஷன் 8 கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, நிதி கம்பெனிஸ் அந்த மாதிரி செக்ஷன் 8 கம்பெனிஸ், அண்ட் தென் 1% கம்பெனி, அதுக்கப்புறம் ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு சிலதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவேட் கம்பெனினா எல்லா ப்ரைவேட் கம்பெனியுமே வந்து எக்ஸப்ஷனலாக யாருமே யூஸ் பண்ண வேண்டாமா, காரோ யாருமே ரிப்போர்ட்டிங்கே வேண்டாமா இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு அப்படின்னு கேட்டால் இல்லை. ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயே எந்தெந்த ப்ரைவேட் கம்பெனிஸினுடைய பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல்னு சொல்லுவோம்ல, அந்த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 crore கூட தேரலை, 1 crore கூட க்ராஸ் பண்ணலை அப்படின்னா அந்த கம்பெனியும், அதுக்கப்புறம் அவங்களோட டோட்டல் ரெவென்யூ, அந்த ப்ரைவேட் கம்பெனியோட டோட்டல் ரெவென்யூ வந்து 10 crores க்ராஸ் பண்ணலை அப்படின்னாலும், அதுக்கப்புறமா பாரோயிங்ஸு நம்ம சொல்லுவோம், அதாவது அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ், லோன்ஸ் அண்ட் பாரோயிங்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ், வெளியிலேருந்து வாங்கியிருப்பாங்கல்ல, அது வந்து 1 crore கூட க்ராஸ் பண்ணலை. இந்த 3 விஷயங்களுமே நம்ம பார்க்கணும். ஜென்ரலி வந்து காரோ இஸ் தேர் ஃபார் ஆல் த கம்பெனிஸ், லைக் ஃபார் எவ்ரி கம்பெனி, இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி கம்பெனி இன்க்ளூடிங் ஃபாரின் கம்பெனின்னு சொல்லிட்டாங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 42 தான் ஃபாரின் கம்பெனின்னா என்னென்னு நம்ம டெஃபினேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி கம்பெனி இன்க்ளூடிங் அ ஃபாரின் கம்பெனி, பட் தெர் ஆர் சர்டன் எக்ஸப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸப்ஷன்ஸில் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, பேங்கிங் கம்பெனி இருக்குது, செக்ஷன் 8 கம்பெனிஸ் இருக்குது. ஓகேவா, செக்ஷன் 8 வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஐ திங்க். ஸோ செக்ஷன் 8 கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் தென் யூ ஹேவ் திஸ் ஓபிசி, தட் இஸ் 1% கம்பெனி, அண்ட் தென் ப்ரைவேட் கம்பெனி. ஸோ ப்ரைவேட் கம்பெனியில் எல்லா ப்ரைவேட் கம்பெனிக்குமே வந்து இந்த எக்ஸப்ஷன் உண்டான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எந்த ப்ரைவேட் கம்பெனிஸில் இவங்க கொடுத்துருக்கிற 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த 3 கண்டிஷன்ஸுமே ஃபில் ஆச்சுன்னா மட்டும்தான், ஆல் த 3 கண்டிஷன்ஸ் ஷுட் பி ஃபுல்ஃபில்டு, அப்போ தான் உங்களுக்கு வந்து காரோ கிடையாது. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட யூ வில் பி யுவர் கம்பெனி வில் பிகம் அப்ளிகபிள் டு காரோ ரிப்போர்ட்டிங். ஓகேவா, ஸோ 3 ரிக்குவயர்மெண்ட் என்ன? ரிக்குவயர்மெண்ட் நம்பர் 1, பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் இருக்குல்ல, உங்களோட பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது 1 crore கீழே இருக்கணும், லெஸ் தேன் 1 crore இருக்கணும், விச் இஸ் மோர் தேன் 1 crore போகக்கூடாது, மோர் தேன் 1 crore போகக்கூடாது. உங்களோட ரெவென்யூ மோர் தேன் 10 crores இருக்கக்கூடாது. உங்களோட பாரோயிங்ஸ் இருக்குல்ல, தட் ஷுட் நாட் பி மோர் தேன் 1 crore. இது எல்லாமே எந்த டேட்டில் எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், காரோ அப்ளிகபிலிட்டிக்கு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நம்ம பார்க்குறோம் அப்ளிகபிளா இல்லையான்னு. இப்போ அந்த பேலன்ஸ் ஷீட்டை நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்துறாங்க, கரெக்டாக பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்குறோம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் உங்களோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க, 90 lakhs வருது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில்டு, இவங்களுக்கு 1 crore கூட க்ராஸ் பண்ணல. ஓகே, டோட்டல் ரெவென்யூ பார்க்குறீங்க, அதுவும் ரெவென்யூ எப்படி பார்க்கணுன்னா, கம்பெனிஸ் ஆக்டில் ஷெட்யூல் 3 இருக்குல்ல, ஷெட்யூல் 3 படி அந்த P&L அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதன்படி டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். அந்த P&L அக்கௌண்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஓகே, ரெவென்யூ வந்து இட்ஸ் லெஸ் தேன் 10 crore. ஓகே, இதுவுமே ஃபுல்ஃபில்டுன்னு சொல்லியாச்சு. இப்போ பாரோயிங்ஸை நீங்கள் பார்க்குறீங்க, பாரோயிங்ஸை எப்போ நம்ம பார்க்குறது, பேலன்ஸ் ஷீட் டேட் எப்போ பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள அந்த 12 monthஸில் எந்த பர்டிகுலர் டேல ஏதாவது அட் எனி பாயிண்ட் இன் டைம் டோட்டல் பாரோயிங்ஸ் 1 crore க்ராஸ் பண்ணியிருந்தா கூட யூ வில் பிகம் காரோ வில் பிகம் அப்ளிகபிள் டு யூ. ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்க்கும்போது பாரோயிங்ஸை உங்களோட பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடாது. 31st March 2024 அந்த டேட்டில் டோட்டல் பாரோயிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதில் 1 crore க்ராஸ் பண்ணலன்னா வி ஆர் ஃபுல்ஃபில்லிங் த கண்டிஷன் கிடையாது. என்டையர் இயரில் ஒரு நாள் கூட உங்களோட டோட்டல் பாரோயிங்ஸ் வந்து அந்த 1 crore க்ராஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ என்னென்ன அமௌண்ட்டு, பெய்ட் அப் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் வந்து நாட் மோர் தேன் 1 crore, ரெவென்யூ நாட் மோர் தேன் 10 crores, அண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பாரோயிங்ஸ் நாட் மோர் தேன் 1 crore. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரைவேட் கம்பெனியில். இப்போ இதில் இன்னொரு லேயர் இருக்குது. ஆக்சுவலி ப்ரைவேட் கம்பெனிஸில் மட்டும் உங்களுக்கு வந்து 3 லேயர் இருக்குது. என்னென்னா, இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி கம்பெனின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ப்ரைவேட் கம்பெனிக்கு அப்ளிகபிளா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. எஸ், இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ப்ரைவேட் கம்பெனிஸ், பட் இஸ் இட் அப்ளிகபிள் டு ஆல் த ப்ரைவேட் கம்பெனிஸ்? நோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 3 ரூல் சொல்கிறாங்க. இந்த 3 ரூலுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காரோ இஸ் நாட் அப்ளிகபிள் சொல்லிட்டாங்களா. இந்த 3 ரூல்ஸில் என்னென்ன ரூல் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, பெய்ட் அப் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 வந்து ரெவென்யூ மோர் தேன் 10 crore, இது ரூல் நம்பர் 2.
ரூல் நம்பர் 3 வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, பாரோயிங்ஸ் வந்து 1 crore நாட் மோர் தேன் 1 crore. இது மூணுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி எனக்கு அப்ளிகபிள் சொன்னீங்க. ஓகே, உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த 3 ரூலையும் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க, 3 விஷயங்களை. அதையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு காரோ அப்ளிகபிலிட்டி இருக்கா இல்லையான்னு கேட்டால், ஓகே ஜென்ரலாக பார்த்தா இல்லை, பட் இன்னும் நீங்கள் ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு டெஃபினட்டாக காரோ அப்ளிகபிலிட்டி இல்லைன்னு எங்களால் சொல்ல முடியும்னு சொல்கிறேன். அது என்னன்னு கேட்டால், நீங்கள் எந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு காரோ அப்ளிகபிளாக இருக்கா இல்லைன்னு நீங்கள் பார்க்குறீங்களோ, அந்த ப்ரைவேட் கம்பெனி ஏதாவது ஒரு பெரிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனியினுடைய ஒரு சப்சிடரியாக இருந்தாலோ, அல்லது இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஏதோ ஒரு பெரிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோட ஹோல்டிங் கம்பெனியாக இருந்தாலோ கண்டிப்பாக காரோ அப்ளிகபிள் தான். உங்களோட பெய்டப் ஷேர் கேபிட்டல் அது இது எல்லாமே லெஸ் தேன் 1 crore இருக்கலாம், என்ன வேணால் இருக்கட்டும். இப்போ இந்த மூணு இது கூட நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கலாம், வாட் எவர் பி த கேஸ். பட் இஃப் யூ ஹேப்பன் டு பி த ஹோல்டிங் கம்பெனி ஆர் சப்சிடரி கம்பெனி ஆஃப் எனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, தென் டெஃபினட்டாக உங்களுக்கு காரோ அப்ளிகபிலிட்டி இருக்குது. இப்போ எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட பாரோயிங்ஸ் வந்து 100 crores, ஐ மீன் லைக் ஒரு 1 crore and 15 lakhs கடன் வாங்கியிருந்தாங்க மே மாதம். ஆனால் ஒரு 2-3 monthஸில் ஃபுல்லாக ரீபே பண்ணிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் லோன் வந்து 20 lakhs தான் இருக்குது பேலன்ஸ் ஷீட் டேட்டில். இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ரிசர்வ்ஸ் அண்ட் பெய்டப் கேபிட்டல் பார்த்தா லெஸ் தேன் 1 crore தான் இருக்குது, ரெவென்யூ 9 crores தான் இருக்குது, பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு பார்த்தா பாரோயிங்ஸும் 20 lakhs தான் இருக்குது. இப்போ இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு காரோ அப்ளிகபிளாக இல்லையான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், டெஃபினட்டாக இட் இஸ் அப்ளிகபிள். ஏன்னா பாரோயிங்ஸ் மட்டும் நம்ம பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு பார்க்க மாட்டோம், அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம எடுத்து அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த என்டையர் இயரில் ஒரே ஒரு நாள் உங்களோட பாரோயிங்ஸ் வந்து மோர் தேன் 1 crore போயிருந்தாலும் you will become, you will definitely come under the clutches of CARO. Okay, CARO reporting உங்களுக்கு applicable அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? I hope you've understood. Okay, so every company க்கு CARO is applicable, including a foreign company as per section 2 subsection 42, but there are certain exceptions which are 1% company, insurance company, banking companies, section 8 companies and a private limited company which is not a subsidiary or holding of a public limited company. And அது இல்லாமல் இன்னொரு லே நீங்கள் என்ன ஃபுல்ஃபில் பண்ணணும்னா, paid up capital and reserves is less than 1, I mean like not more than 1 crore, revenue not more than 10 crores and borrowings not more than 1 crore. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது, காரோ அப்ளிகபிலிட்டி இருக்காது. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே.